வணக்கம். காம் அக்கௌண்ட் மேனேஜர் அக்கௌண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்டு ஹெச்எஸ்என் வைஸாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் மெனுவில் ஐட்டம் பல்க் அப்டேட்ஸ் இந்த ஆப்ஷனில் நம்ம ஹெச்எஸ்என் ஒரு வேளை கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல ஷோ ஹெச்எஸ்என் இன்புட் அவுட்புட் டேக்ஸ் கலம்ஸ் இந்த டிக்கை கொடுத்துட்டு நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேக்கு ஸ்டாக் சம்மந்தப்பட்ட கலம்ஸ் போயிட்டு ஹெச்எஸ்என் இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் கலம்ஸ் வந்துடும். இப்போ இதில் நம்ம எப்படி பல்காக அப்டேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சில விஷயங்களை குரூப் வைஸ் வச்சுருக்கேன். இப்போ ஏரியல் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன், F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஏரியல் சம்மந்தப்பட்ட குரூப்பில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் இங்கே நமக்கு லோட் ஆகிடுது. இதுக்குரிய ஹெச்எஸ்என் 3402, இன்புட் டேக்ஸ் 18, அவுட்புட் டேக்ஸ் 18 செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ஹெச்எஸ்என் இன்புட் அண்ட் அவுட்புட் டேக்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா எஸ் நோ கொஸ்டின் வரும். எஸ் கிளிக் பண்ணிடணும். ஸோ எல்லாம் இங்கே அப்டேட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன். சப்போஸ் நான் குரூப் வைஸ் பண்ணலைங்க, எல்லாமே குரூப் ஜென்ரல் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம இங்கே ஃபைண்ட் ஆப்ஷனில் நான் எக்ஸாம்பிளுக்கு பேம்பர்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ பேம்பர்ஸில் இருக்கிற லிஸ்ட்டு மட்டும் வந்துடும். இதில் கொடுத்துட்டு அதுக்குரிய ஹெச்எஸ்என் 9619 இதுக்கு 12% டேக்ஸு. ஸோ ரெண்டையும் 12 வச்சுட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். ஹெச்எஸ்என் இன்புட் அவுட்புட் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. இன்னொன்று அகைன் ஜில்லட் ஜிஜி கொடுத்து ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இதுக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். 8212 இதில் 8 டிஜிட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல் 4 டிஜிட் கொடுத்தா போதும். மொத்த டேர்ன் ஓவர் 1 இயருக்கு 5 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க 4 டிஜிட் ஹெச்எஸ்என் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டேர்ன் ஓவர் இதை பார்த்துக்கோங்க. 8 டிஜிட் கொடுத்தாலும் தவறு கிடையாது, கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பில்லில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட் எக்ஸல் ஆர் ஜேசன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதில் நமக்கு எந்த மந்த்துக்கு ஃபைல் பண்ணுறோமோ ஃபைல் மந்தில் அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்கிட்ட டேட்டா பிப்ரவரிக்கு தான் இருக்குது. ஸோ பிப்ரவரி டேட்டாவை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இதில் மந்த்தை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் எக்ஸல் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஒரு சின்ன ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு தேவையான அனைத்து ஷீட்ஸும் ஒரே எக்ஸல் ஃபைலில் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு வியூ வந்துடும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நம்ம எல்லா விதமான அப்ஸ்ட்ராக்ட் டீட்டெயில்ஸையும் இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்ஸ்ட்ராக்ட் இதில் பர்ச்சேஸு கிரெடிட் நோட்டு டோட்டல் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ சேல்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் போனோம்னா சேல்ஸ் ரிட்டன் நெட் சேல்ஸ் இதுலேயுமே நம்ம இந்த களம் B2B சம்மந்தப்பட்டது. இந்த சி டேக்ஸபிள் CIGST இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக B2CS வரும். ஸோ இதோட டோட்டலும் நமக்கு இங்கே வந்துடுது. இது அப்ஸ்ட்ராக்டாக ஒரு சீட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டின் அப்படிங்கிற டேப் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற பார்ட்டியோட ஜிஎஸ்டின் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அதை இந்த லிஸ்ட்டில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸோட டோட்டல் பில்ஸோட டீட்டெயில்ஸ் அனைத்துமே இதில் வந்துடும். வித் ஹெச்எஸ்என் டேக்ஸபிள் டேக்ஸ் ரேட் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். அப்புறம் சேல்ஸ் பில்லில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கிற அனைத்தும் இப்போ எந்த மாதம் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதத்தில் இருக்கிற அனைத்து டீட்டெயில்ஸும் இதில் லோட் ஆயிடும். இப்போ இதிலேருந்து நம்ம வேறு டேலியோ இல்லை வேறு சாஃப்ட்வேர் பிசி என்னென்ன ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது ஆடிட்டர் எது யூஸ் பண்ணுறாங்களோ அதில் அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் B2B இதில் ஜிஎஸ்டி நம்பர் உள்ளவங்களுக்கு மட்டும் நமக்கு தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துரும். அடுத்து CDNRங்கிறத ரிட்டர்ன் பண்ணது. ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் போட்டிருந்தோம்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் B2CS இது ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத டேக்ஸ் ரேட் வைஸாக நமக்கு பிரித்து கொடுத்துரும். அடுத்து HSN B2B இந்த ஆப்ஷனில் ஜிஎஸ்டி நம்பர் உள்ளவங்களுக்கு என்னென்ன ஹெச்எஸ்எனில் என்னென்ன டேக்ஸ் ரேட்டில் கொடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே பிரித்து கொடுத்துரும். அடுத்து HSN B2Cயில் ஹெச்எஸ்என் வைஸாக என்னென்ன டேக்ஸ் ரேட்டில் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்களுக்கு என்னென்ன சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துரும். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இதில் கிரெடிட் நோட் எத்தனை 7 ரிட்டர்ன் போட்டிருக்கோம், சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ அதை இந்த கான்செப்டில் காமிச்சிரும். டோட்டலாக எவ்வளோ பில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் இதில் காமிச்சிரும். நம்ம ஏதாவது பில்ஸ் டெலீட் பண்ணியிருந்தோம் கேன்சல் பண்ணியிருந்தோம்னா அந்த கவுண்டிங் இங்கே நமக்கு காமிச்சிரும். ஸோ ஒரே எக்ஸல் சீட்டில் நமக்கு ஓவராலாக எல்லா டீட்டெயில்ஸும் ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ ரீசெண்டாக மெயினாக எல்லாரும் ஆடிட்டர் கேட்குற அப்டேட் இந்த HSN B2B அண்டு HSN B2C. ஸோ இதனால தான் நம்ம இந்த பல்க் ஐட்டம் அப்டேட்டில் HSN அப்டேட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம்
ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறப்போ நம்ம கம்பெனிக்குரிய ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல அப்படின்னா இது வந்து நமக்கு ஷோ ஆகாது. ஸோ அட்மினில் கம்பெனி செட்டிங்கில் போயிட்டு நம்மளோட ஜிஎஸ்டி நம்பரை இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.